தேவனோடு இருக்கக்கூடிய தனிப்பட்ட உறவு என்று பார்க்கும்பொழுது நாம் 3 வகைகளே அதை அறிகிறோம். முதலாவது வேத வாசிப்பு, இரண்டாவது ஜபம், மூன்றாவதாக வேத தியானம். அன்பற்றிய மனைவியை போஷிக்க முடியும், அன்பற்றிய மனைவியோடு பேச முடியும், அன்பற்று மனைவிக்கு ஒரு கடிதம் கொடுக்க முடியும், அன்பற்று எனது பொறுப்புகளை செய்ய முடியும். அது எதுவும் உண்மையான உறவை பலப்படுத்தாது. அது ஒரு போலியான ஒரு உறவு. இதே தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கடவுளுக்கு நமக்கும் இருக்கக்கூடிய உறவு என்பது நாம் செய்யக்கூடிய வெளிப்புற காரியங்கள் அல்ல. நமது ஜபமோ, வேத வாசிப்போ, உபவாசமோ, ஆராதனையில் பங்கு பெறக்கூடிய காரியமோ, இதெல்லாம் நான் பண்ணிட்டேன், அதனால என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது கடவுளுக்குள்ளான உறவுல நான் சரி என்பதல்ல. கடவுளை குறித்த எனது இருதயம் எப்படி இருக்கிறது, தேவனை குறித்த எனது சிந்தை எப்படி இருக்கிறது, அதுதான் எனது செயல்பாட்டிலையும் எனது உணர்வுகளையும் என்னுடைய எல்லாத்திலும் வர வேண்டும். அதான் இயேசு கிறிஸ்துவிடத்தில் கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை அல்லது மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட மிக அடிப்படையான பொறுப்பு. இஸ்ரவேலே கேள், உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயா. அதுதான்